இந்த பாட்டை கேட்டோனே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது திருமுருகன் சார் தான். அதாவது நம்ம ஊர் மக்கள் இன்னும் அழகா எப்படி அவரை கூப்பிடுவாங்கன்னா கோபி சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் சொன்னோனே உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் நேயர்களே. ஆமாங்க, நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக இணைகிறார் இயக்குனர் எம் திருமுருகன் அவர்கள். பொங்கல் திருநாள் நம் வாழ்க்கையில் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். இது ஒரு நன்றி சொல்லும் பண்டிகைதான். பயிர் விளைய காரணமாக இருந்த சூரியன், கிணறு, கண்மாய், ஆறு, மண், உழவுக்கு மற்றும் கதிர் அடித்தலுக்கு உதவி புரிந்த மாடுகளுக்கு, விளைந்த நெற்கதிர்களுக்கு, பூமிக்கடியில் விளையும் கிழங்குகளுக்கு, கரும்புகளுக்கு மற்றும் மண்ணில் விளையும் அனைத்திற்கும் நன்றி சொல்லும் நாள். இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடாதவர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். பெரும்பாலும் அவர்கள் நகரவாசிகள் தான். இவர்கள் பொங்கல் திருநாளின் மதிப்பு தெரியாதவர்கள். இவர்கள் ஒரே ஒரு பொங்கலுக்கு தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு கிராமத்திற்கு சென்று பொங்கல் திருநாளை பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு பொங்கல் திருநாளின் மதிப்பு தெரியும். இவர்களை போன்ற நகரவாசிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நாம் தினமும் உண்ணும் அரிசி சாப்பாட்டிற்கு, அதாவது சாதத்திற்கு நன்றி சொல்வதற்காகவாது தயவு செய்து பொங்கலை கொண்டாடுங்கள். அது நம் மண்ணில் உள்ள விவசாயிகளுக்கு நாம் செய்யும் மரியாதையாகும். இந்த வருடம் நம் ஊரை சுற்றி நல்ல விளைச்சல், எங்கு பார்த்தாலுமே பச்சை பசேல் என்று தான் இருந்தது. நம் பகுதி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக பொங்கல் திருநாளை கொண்டாட எனது வாழ்த்துக்கள். பல தலைமுறைகளாக கொண்டாடப்படும் நமக்கே பெருமை சேர்க்கும் சிராவையில் மஞ்சு வரட்டு இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். இந்த வருட பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல் திருநாள் இரண்டையும் கொண்டாடிய முகூர்த்தமாக நம்மை பயமுறுத்தும் கொரோனா ஒழிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பணியிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வாழ்த்து அனுப்பிய இயக்குனர் திருமுருகன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.